மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பாளையங்கோட்டையில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று தொடக்கத்தில் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் அப்துல் வஹாப் அவர்களே, சட்டப்பேரவையினுடைய தலைவர் திரு மு அப்பாவு அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் ஆவுடையப்பன் அவர்களே, அருமை சகோதரர் கிரகாம்பல் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய திரு தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடிகள் முன்னாள் அமைச்சர் மைதீன்கான் அவர்களே, திரு சுப சீதாராமன் அவர்களே, அருமை சகோதரர் ஞானதிரவியம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் புரூஸ் அவர்களே, தோழமை கட்சிகளின் தலைவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, திருநெல்வேலி மாவட்ட கழக நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எப்படிப்பட்ட நல்லட்சிமைக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால், இந்திய விடுதலை போராட்டத்தில் தனி முத்திரையையும் தமிழ்நாட்டோட வரலாற்றில் மாபெரும் வீரத்தையும் தமிழகாக்கும் போராட்டத்தில் தலைவர் கலைஞர் அஞ்சாமல் தனிமைச் சிறையில் இருந்த தியாகத்தையும் பெற்றிருக்கக்கூடிய பாளையங்கோட்டை இருக்கிற இந்த நல்லட்சிமைக்கு நான் வந்திருக்கிறேன். அடிமை அதிமுகவோட முதுகுல ஏறி மதவாத பாஜக நிகழ்த்துகிற அரசியல் பண்பாட்டு படையெடுப்புல இருந்து தமிழ்நாட்டை காக்க உங்க ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? தமிழ்நாட்டை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? அதற்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் வெற்றி பெறணும். வெற்றி பெற வைப்பீங்களா? முதல்ல ராதாபுரம் தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அப்பாவு அவர்கள் மிக உயர்ந்த மனிதர். பார்க்கிறதுக்கு மட்டும் உயரம் இல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தை நடத்தியும் உயர்ந்தவர். நம்ம அப்பாவு அவர்கள் ஆசிரியராக இருந்த காரணத்தால் மாணவர்களை எப்படி வழிநடத்தினாரோ அப்படி நம்ம திராவிட மாடல் அரசுல சட்டமன்றத்தையும் திறமையா வழிநடத்தினவர். 4 முறை உங்களோட எம்எல்ஏவாக இருந்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மக்கள் அவரை பாராட்டி போற்றி இன்றைக்கு அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்.
அவருக்கு ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.